வணக்கம் 120வது எபிசோட். So questions and answers connected with 111 to 119. Let's get started. 111ல இந்த குவாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் குவான்டிட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்த போது நிறைய பேருக்கு அந்த பெர்ஃபெக்டிங் த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிரதீப்புங்கிறவர் நான் ஸ்விம்மிங் கற்றுன்றதே அப்படி தான். முதல் கோச்சிங் எப்படி இருந்தது, ரெண்டாவது கோச் எனக்கு எப்படி சொல்லி தந்தாருங்கிறது பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ கம்ப்ளீட்லி ரிலேட் வித் யூ. ஸோ மெனி ஆஃப் அஸ் when we learn something the second time from some other teacher, we realize how different the approach is and we start valuing the process. Amazing. Quantity produces quality. If you only write a few things, you're doomed. அப்படின்னு ரே பிராட்பரி அப்படிங்கிற ரொம்ப ப்ராலிஃபிக் as well as award winning science fiction author, அவர் எழுதின புஸ்தகங்கள் அத்தனை இருக்குது. அவருடைய கொட்டேஷன் அதை தேடிட்டு போனேன். ஒரு நண்பர் இதை ஷேர் பண்ண போது அதோட ஒரிஜினல் என்னன்னு தேடிட்டு போன போது அந்த ஒரு டாக்ல அவர் சொல்லியிருக்கார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். Write a hell of a lot of short stories. Write one short story a week. Doesn't matter what the quality is. You have to be practicing. At the end of the year, you have 52 short stories. And I defy you to write 52 bad ones. 52 ஸ்டோரிஸ் இருக்கும்யா வருஷ கடைசியில். நான் பெட்டு கட்டுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன், 52 பேட் ஸ்டோரிஸ் எழுதி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறார். He is trusting you so much. He is trusting the system so much. என்ன சொத்தையான ஸ்டோரியில் ஆரம்பித்தாலும் 52 தடவை அதை நீ மெருகேற்றினால், வேறு வேறு வழிகளில் அதை நீ அப்ரோச் செஞ்சேன்னா, the 52nd story you write or the 52nd version of the same story, up to you, will be beautiful அப்படிங்கிறார் ரே பிராட்பரி. 112ல் பம்கின் கார்விங் பற்றி பேசினோம். ஒரு குழு 4-5 பேர் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க எப்படி கார்வ் பண்ணணும்னு தெரியாமல். ஸோ ஏகேகேங்கிறவர் அப்படி பண்ணக்கூடாது, மேனேஜர்ஸ் ஒருத்தரோட ஐடியா பெஸ்ட்டுன்னு சொல்லி பண்ணுறது நாட் அ குட் ஐடியா. மேனேஜர்ஸ் ஷுட் லெட் இட் ஆர்கானிக்லி கம், தே ஷுட் ஆஸ்க் எக்ஸ்டர்னல் பீப்புள் அப்படின்லாம் சொன்னார். ஐ அக்ரி. வாட் ஒர்க்ஸ் ஃபார் ஒன் டீம் இன் ஒன் கம்பெனி நீட் நாட் always work everywhere else. Whatever works for you, my friend. I'm happy to hear your approach. I'll probably try that too in my team. மண்டபத்ரம் அப்படிங்கிற அந்த ஹேண்டில் வித் கேருக்கு தமிழில் நான் போட்டிருந்தேன். அதை திருத்தி மண்டபத்திரம் அப்படின்னு இருக்கணும்னு சொன்னார். மண்டையை கரெக்ட் பண்ணல, பத்திரத்தை மட்டும் கரெக்ட் பண்ணார். தேங்க்யூ. பட் ஐம் நாட் வெரி குட் அட் தமிழ். 8ஆம் வகுப்புன்னு சொல்லுவாங்களே, அது வரைக்கும் தான் நான் தமிழ் படித்தேன். அதுக்கப்புறம் இப்படியே பேசி பழகி கேள்வி ஞானம் தான் எனக்கு தமிழ் வந்தது. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதோடைய எக்ஸாக்ட் மொழிபெயர்ப்பு இருக்காது, நான் ஆங்கிலத்தில் போடுறதோடது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் இதை போடுறது. மண்டபத்ரம்னு ஒரு மூவியில் ஒரு சீன் வந்ததுன்னு நினைக்கிறேன், அதை போட்டேன். தேங்க்யூ. தனியிலிருந்து அணி, அந்த ஃபார்மிங், ஸ்டார்மிங், நார்மிங், பெர்ஃபார்மிங் நிறைய பேருக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது. பலர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அட் ஒர்க், நாட் ஜஸ்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வித் மை ஸ்பவுஸ், மை ஃபேமிலி அப்படின்னே நிறைய பேர் சொன்னாங்க. 2 தடவை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. லவ்வில், லைஃப்பில், பேரண்டிங்கில், கரியரில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், மேன்கைண்ட், அனிமல்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப really happy to hear that you were able to relate to that. And particularly on the point of why coming at the last level, இந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும், ஒன்றுக்கு வாட் இருக்குது, ஒன்றுக்கு ஹூ இருக்குது, அப்புறம் ஹவ் இருக்குது, அப்புறம் ஒய் இருக்குது இல்லையா. அந்த ஒய் கடைசியாக வர்றது முக்கியமான தத்துவமாக நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். This is why people find it difficult to gel into a team or a family in the initial days. ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழையும் போதோ, ஒரு அணி டீமுக்குள்ளே நுழையும் போதோ முதல்ல எடுத்தோன்னா அப்படியே ஜெல் ஆகாதது, டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஏன்னா ப்ராபப்ளி the whys are not aligned. அதனாலேயோ. Yes, you're right.
They find the purpose later only. I went through all these 4 phases without even knowing them அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் நாட் பெல் அடிச்சுட்டு வராது, அல்லது நேரமும் அதுக்கு குறித்து இருக்காது. இவ்வளோ நேரம் பண்ணியாச்சா அடுத்ததுக்கு போப்பா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஃபார்மிங் பண்ணுறீங்க, ஸ்டார்மிங் பண்ணுறீங்க, அடுத்தது நார்மிங் தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ஸ்டார்மிங்கில் பயங்கர அடி வாங்கியாச்சுன்னா ப்ராபப்ளி யூ வில் ஃபார்ம் அகெயின், அல்லது நார்மிங் முடிச்சப்பறம் திருப்பி ஸ்டார்மிங் போக கூட சான்ஸ் இருக்குது. 4 levels இருக்குப்பா, 4ஐயும் கடக்கணும்ப்பா. That's all has been said. It doesn't mean you clear a level at one time, nor does it mean you can never slip back to a previous level. Keep that in mind. 114ல அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அந்த டப்பா மேட்டர் அப்படின்னு பார்த்தோம். அதில் இந்த unsubscribe பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். என்னுடைய இமெயில் அட்ரஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் போட்டு என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு கீவேர்ட் லேபிள் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு நண்பர் அதை ட்ரை பண்ணிவிட்டு யாஹூவில் இட் டசன்ட் ஒர்க், ஐ டிட் திஸ் அண்ட் இட் ப்ளஸ் போட்டு ஒரு என்னுடைய கீவேர்ட் போட்டேன், இட் டிடன்ட் ஒர்க் அப்படின்னாரு. ஐ எம் சர்ப்ரைஸ் பிகாஸ் ஐ செக்ட் வித் an expert in my company before actually talking about it, and she said it works for any email provider. Probably Yahoo is not a very good email provider, I don't know. Are you using Yahoo Mail still? Have you heard of Zoho Mail? All right. So இந்த குதிரையை கட்டி வைக்கிற அந்த ஒரு பிளாஸ்டிக் சேர், இட்ஸ் ஆல் இன் யோர் ஹெட்னு பேசின போது அதை ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அந்த ஆர்டிக்கிளில் நெவர் டூ திஸ் அப்படின்னு தி ஆர்டிக்கிள்ஸ் ஆத்தர் ஹேட் ரிட்டன். ஷீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் horses and behavior studies about horses, and she says a horse is a prey animal. அதை ஹண்ட் செய்வாங்க, அந்த ஹார்ஸ் அதிலிருந்து தப்பி ஓடும். ஏன்னா ஜீப்ரா அந்த மாதிரி காட்டு குதிரைகள்லேருந்து வந்தது தானே, அதை துரத்த அது யாரையும் தேடி போகாது, அதை தேடி தான் அனிமல்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு சேரோடு அதை கட்டி போட்டிருந்தீங்கன்னா டோன்ட் டை இட் வித் எனி திங் தட் இட் கேன் மூவ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் இஃப் இட் மூவ்ஸ் அண்ட் த சேர் ஃபாலோஸ் அலாங், இட் வில் இமீடியட்லி திங்க் இட் இஸ் பீயிங் ஹண்டட் அண்ட் இட் வில் ரன் அவே ஃப்ரம் த சேர், விச் won't be possible, and it will get injured. எங்கேயாவது போய் விழுந்து பயங்கரமாக அடிபட்டு கால் உடஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Because the chair will be dragged along and it wouldn't know what to do, it will continue running, it will get confused. Very important advice for animal lovers out there. இந்த பிக்சர் நீங்கள் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ 2 அட்வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இட்ஸ் ஆல் இன் யோர் ஹெட், இன்னொன்று இந்த பிக்சரில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டோன்ட் டூ அட்வைஸ். நெவர் டை a horse-like animal to a movable post or pillar or thing. It's cruel அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்ணுக்கு முன் it's right there and you are missing it. That is the blindness அப்படின்னு பார்த்தோம். அதில் a friend said, yes, you are right. When something goes wrong, it may be valid to blame it on something like COVID. COVID மேலே சாக்கு போட்டு பழியை போட்டு ரொம்ப ஓட்டிட்டோம். பட் இனிமேயும் பண்ணக்கூடாது அதை. ஏன்னா பழைய கதைப்பா அது. இன்னும் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்க போகிறேன், வீட்டில் நான் இன்னும் ஒர்க் பண்ண முடியல ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு இன்னும் எத்தனை நாள் சொல்ல போகிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் குழந்தைகள் தொந்தரவு பண்ணுதுன்னு இன்னும் எத்தனை நாள் சொல்ல போகிறேன். Put up a system, form a protocol. I have a friend who wears his ID card. வீடியோ காலில் வரும்போது ஐடி கார்டு போட்டுட்டு இருப்பாங்க. என்னடா ஏன்டா போடுறேன் அப்படின்னா, no, I am telegraphing to my family members that I am at work and I am not to be disturbed. That's amazing. Try something like that. The red herring, அந்த திருடங்க வந்து அந்த மீன் ஒன்று வைப்பாங்களாம். அந்த மீன் வாசனையில் இந்த நாய் வழி தடுமாறி போயிடும், முக்கியமான மேட்டரை விட்டுட்டு வேறு எதிரியோ போயிடும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு ரெட் ஹெரிங் போட்டிருந்தேன், யார் கண்ணிலையுமே படலையா? யாராவது நோட் பண்ணி கேட்பீங்கன்னு நினச்சேன். நான் என்னுடைய ஸ்லைட்ஸ்லலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்கவே இருக்காது. I put a lot of attention, I give it a lot of attention. But relevant அப்படின்னு போட்டிருந்தேன், ரெலவெண்ட்டுக்கு பதிலாக யாராவது நோட் பண்ணி சொல்லுவீங்க, அப்படியே அமுக்கி சி ரெட் ஹெரிங். நான் சொல்ல வந்தது எதையோ
நீங்கள் கிராமரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறீங்க பாருங்கள். தட் வாஸ் மை ரெட் ஹெரிங்னு சொல்லலான்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. வடை போச்சே அப்படிம்பாங்களே, வடை போச்சே. பயமே காரணம். அந்த கைரா பாம்பா அதை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். So my colleague pointed out that there is a documentary that he had watched where they check whether a pig is happy by doing facial recognition. அது தண்ணி குடிக்க வரும்போது ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமராவில் அந்த பன்னியோட முகத்தை பார்த்து சிரிக்கிறதா, அழுகிறதா, வருத்தப்படுகிறதா, கோவப்படுகிறதா, ஆசையாக இருக்கிறதான்னு கண்டுபிடிச்சு the happy pigs are used for making pork meat and they seem to taste better அப்படின்னு அந்த மீன் ஷார்க் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமே. ஸோ அதில் அப்படி பார்த்தேன் அப்படின்னாங்க. எஸ், ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இட்ஸ் அ சீரீஸ் கால்ட் கனெக்டட் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். ப்ளீஸ் வாட்ச் இட். ப்ளீஸ் பிஞ்ச் வாட்ச் இட். இட்ஸ் சச் அ நைஸ் ப்ரோக்ராம். ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தேட். See what I just saw today and I misinterpreted it, jerked when I was working அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஷூ லேஸ் அது. நான் வந்து பாம்புன்னு நினச்சிட்டேன். ஒரு சமயம், ஒரு செகண்ட், அப்படி ஒரு நொடி அப்படி தெண்டாடி போயிட்டேன் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், லேஸில் பயப்படுறவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சுதா? எது இன்பம்? ஹாப்பி, ப்ளஷரா, பேஷனா, பர்பஸா? யோ, டோனி முதல்ல ஃபவுண்டர் இல்லைப்பா, அவர் சிஇஓ தான் அப்படின்னு ஏகேகே அமிச்சார் எனக்கு. மீசையில் மண்ணு ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆம் ஃப்ரம் ஜோஹோ அண்ட் அட் ஜோஹோ we have been around for 25 years. The founder is the CEO, the CEO is the founder. We haven't believed in acquiring, getting acquired, getting invested, bringing in a new CEO. எல்லா கம்பெனியும் அப்படின்னு நினச்சிட்டேன்பா. ஐ எம் சாரி. ப்ளஷர், செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். பேஷன், செல்ஃப் ரியலைசேஷன். பர்பஸ், செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு அந்த லெவலுக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார். 3 P இதுதானே மீன் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு, பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஷர் ஆர்டரிங் பிரியாணி, பேஷன் குக்கிங் பிரியாணி, பர்பஸ் serving biryani. That's beautiful, isn't it? From others, for yourself, for others. Amazing. I am proud to have her as a colleague. She has got that. She has got that perfectly. Beautiful. The guy who said he saw all as unfaithful and dishonest, அவர் சீப் பைக்கில் வராரு. எல்லாம் நல்லா பார்த்தவர் வந்து ஹார்லே டேவிட்சன் வராரு. என்னவோ சொல்ல வரீங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் என்னமோ 2 பேரை காட்டணும், அப்படியே கூகுள் பண்ணி 2 பிக்சர் இதை அப்படியே வெட்டி போட்டுடலாம்ப்பான்னு சொல்லி போட்டுட்டேன். நான் பண்ணுற சிறு சிறு விஷயங்கள் கூட நீங்கள் இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது only now I am realizing. I will be very careful from now on. I didn't want to convey anything about cheapness or great value for money or anything like that. I'm really sorry. I'm happy that you have noticed these small things. Red herring. Thank you. துரியோதனனின் பார்வையில் எல்லோரும் கெட்டவர்கள் அப்படின்னு இருந்தாங்க. அதாவது மகாபாரதா, whatever and whoever Duryodhan saw, he saw only evil in them, they're bad in them. And Dharma, Yudhishthira, whatever he saw, whoever he interacted with, he saw only the good in them. What does it reflect? It reflects your own mentality, your own mindset. உனக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசிடா, உனக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமிர்தமா, அதுதான் வெளில வருது அப்படிங்கிறது மகாபாரதத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். பியூட்டிஃபுல். பேரண்டிங், 3 கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங் பார்த்தோம். இங்கே பாருங்கள், பபிள் ரேப் பேரண்டிங். ஒருத்தர் கார்ட்டூன்ஸ் எனக்கு அனுப்பிச்சார். at some point we have to stop swaddling him. அப்படி போட்டு கட்டி போட்டிருக்கோமே, ஒரு நாள் நிறுத்தணும். பபிள் ரேப் ஞாபகம் இருக்கா? அது மாதிரி ஹெலிகாப்டர் பேரண்டிங். அங்கே பாருங்கள், ரோட்டர் மேலே வச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் பைனாக்குலரில், டெலஸ்கோப்பில், பாவம் பையன். And finally, snowplow parenting, where the parents remove the obstacles, college worries, life skills கூட கற்றுக்க வேணாம், நான் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த ஷெல்டர்ட் சைல்ட்ஹுட் பின்னாடி வந்துட்டுருக்கு.
அண்ட் டிபெண்டன்சி, அன்ஹெல்த்தி டிபெண்டன்சி நடந்துட்டுருக்கு. இஸ் திஸ் ரியலி அப்படின்னு அவர் கேட்குறார். ஸோ தட் இஸ் நோ ப்ளோ பேரண்டிங். ஓ யா, ஒருத்தர் கண்டுபிடிச்சு எஸ் தட் வாஸ் அ நைஸ் ஃபோட்டோ, நீயும் உன்னுடைய மகனும் அப்படின்னாங்க. தேங்க்யூ. நாட் ஷுர் ஹவு மெனி நோட்டீஸ்ட். எஸ், தட்ஸ் மை லிட்டில் பேபி 20 years ago. He is a grown man now. He is தோளையும் மிஞ்சின நண்பனா அவர் இருக்கார். Thank you for identifying him. So that's it then. Thanks a lot. Let's meet again tomorrow with 121. Thank you. நன்றி, வணக்கம்.